விஜயோட சக்சஸ் ரேட் என்ன? ஒருவேளை ரஜினி, கமல் மாதிரி ஆயிடுவாரோ? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அவருக்கு ஒரு அபரிமிதமான செல்வாக்கு இருக்குங்க. அதுக்கு காரணம் இன்னைக்கு அவர் இருக்கிற மார்க்கெட்டு. இன்னொன்று, சினிமாவில் தோத்து போய் ஒரு அரசியலுக்கு வரல. சினிமாவில் டாப்பில் இருக்கும்போது அரசியலுக்கு வர்றாரு. இன்னைக்கு அவருடைய ரசிகர் கூட்டம்ங்கிறது எல்லை இல்லாத கூட்டமாக மாறி போச்சு. ஸோ இப்போ இந்த கூட்டத்தில் ஒரு பாதி ஓட்டு வந்தால் கூட ஒரு 25% சர்வசாதாரணமாக அடிப்பார். ஸோ அதுதான் இப்போ அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கிறதும் ரகசிய சர்வே எடுத்தவங்க சொல்கிறதுமே ஒரு 25% ஓட்டை அவர் வாங்குவாருன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த 25% நீங்கள் 35% மாற்றுவதற்கு என்ன வேலையோ அதை தொடர்ந்து செய்யணும். அதெல்லாம் செய்கிறாரா? அதெல்லாம் இல்லையே. அரசியலுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி தானே ஒரு பக்கம் அவர் டிராவல் போயிட்டு இருக்கு. ஒரு அரசியல்வாதியா, முழு நேர அரசியல்வாதியா முதல்ல அவர் மாறணும். என்னதான் மக்கள் விஜயோட ஃபேன்ஸா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் கண்டிப்பா இருக்கும். அப்போ ஸ்கிரீன்ல ரசிக்கிற ஒருத்தருக்கு இவர் நாட்டுக்கு என்ன செய்வாரு அப்படின்னு ஒரு கேள்வி யோசிச்சு ஓட் போட மாட்டாங்களா? ஃபேனா இருந்தாலே ஓட் போட்டுருவாங்களா? இல்லைங்க, இது நல்ல கேள்விதான். ஆக்சுவலா சினிமா கவர்ச்சிங்கிறது இங்க இருக்கு. திரைக்கவர்ச்சி இல்லைன்னா அவ்வளவு பெரிய கூட்டம் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்காது இல்லையா? விஜய் அதுக்கு முன்னாடி என்ன அரசியல்வாதியை அவங்க பார்த்துட்டாங்க. ஏன் அந்த கூட்டம் வரணும்? இப்போ அடுத்த மாநாடு போட்டாலும் இதை விட பெரிய கூட்டம் அங்கே வரும். அப்போ ஏதோ ஒரு வகையில் அவங்க விஜயை ரசிக்கிறாங்க, அவர் வரணும்னு விரும்புகிறாங்க. அதுதான் இது பின்னணியில் இருக்கிறது. அவருக்கு அரசியல் அறிவு இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் காலப்போக்கில் தான் தெரியும். ஏதோ ஒரு வகையில் அவங்க நம்புகிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம மாறி மாறி ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்தோம், நமக்கு என்ன நடந்துருச்சு, புதுசாக ஒரு மாற்றம் வரட்டுமேன்னு அவங்க நினைக்கிறாங்க.